14வது கத்தியபாகம். அதா தே ஏனம் அனவத்யலட்சணம் அவமிருஷ்ய பர்த்து கர்ம நிஷ்பத்திம் மன்யமானாஹ பத்வா ரசனயா சண்டிகா கிருஹம் உபனின்யுஹு முதா விகசிதவதனாஹ. அதத ஏனம் அனவத்யலட்சணமவமிருஷ்ய பர்த்ருகர்ம நிஷ்பத்திம் மன்யமானா பத்வா ரசனயா சண்டிகா கிருஹமுபனின்யுஹு முதா விகசிதவதனாஹ. அதா ஜடபரதனை பார்த்த ராஜகிங்கரர்கள் ஏனம் ஜடபரதன அனவத்ய லட்சணம் ശരീരത്തില എന്തവിധமான കോട്ടങ്ങളും ഇല്ലാത്തവനായിട്ട് അംഗവൈകല്യമില്ലാത്തതായിട്ട് അംഗവൈകല്യം ഇരുന്നാനാ ബലി കൊടുക്കறதுக்கு പറ്റാது. அதனால நல்ல புஷ்டியான சரீரத்தோடு கூடி இருக்கிறத பார்த்துட்டு அவமிருஷ்ய அவ அப்படி அதை பார்த்துட்டு நல்ல ஆலோசனை பண்ணினா பர்த்ரு கர்ம நிஷ்பத்தி യജമാനനുക്ക് യജ്ഞത്തിലെ ബലി സമർപ്പിக்கிறதுக்காയിട്ട് മന്യമാനാഹ யோசனை பண்ணிண்டு தீர்மானம் பண்ணிண்டு இவன் தான் பலி பசு அப்படின்னு உறுதி பண்ணிண்டு ரசனையா பத்வா கயரால கெட்டி போட்டா ஜடபரதனை മുതാ സന്തോഷത്താലെ വികസിച്ച മലർന്ന വദനാഹ മുഖത്തോടുകൂടിന രാജകിങ്കരர்கள் ജഡഭരതനെ ചണ്ഡികാഗൃഹം യാഗശാലയ്ക്ക് ഉപനിന്യുഹു കൊണ്ടുപോന. 15வது ഗദ്യഭാഗം பார்க்கறோம். അത പണയഃ തം സ്വവിധിനാ അഭിഷിച്യ ആഹദേന വാസസാ. ആച്ഛാദ്യ ഭൂഷണ ആലേപ സ്രക് തിലക ആദിഭിഃ ഉപസ്കൃതം ഭുക്തവന്തം ധൂപ ദീപ മാല്യ ലാജ കിസലയ അങ്കുര ഫല ഉപഹാരഃ ഉപേതയാ വൈശസ സംസ്ഥയാ മഹദാഗീത സ്തുതി മൃദംഗ പണവ ഘോഷേണ ച പുരുഷ പശും ഭദ്രകാള്യാഃ പുരത ഉപവേശയാമാസുഃ. അദ പണയസ്തം സ്വവിധിനാഭിഷിച്യ ആഹദേന വാസസാ ആച്ഛാദ്യ ഭൂഷണ ആലേപ സ്രക് തിലക ആദിഭിഃ ഉപസ്കൃതം ഭുക്തവന്തം ധൂപദീപ മാല്യ ലാജ കിസലയ അങ്കുരഫല ഉപഹാരോപേതയാ വൈശസ സംസ്ഥയാ മഹദാഗീതസ്തുതി മൃദംഗ പണവ ഘോഷേണ ച പുരുഷ പശും ഭദ്രകാള്യാ പുരത ഉപവേശയാമാസു. அதா அதுக்கப்புறம் அந்த ஜடபரதனை கட்டி போட்டு சண்டிகா கிரகத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தம் அந்த ஜடபரதனை அவ விதி பிரகாரம் பூஜை பண்ணினா. நரபலியோடு கூடின பூஜையாக்கும் இது அப்படிங்கிறதுனால அஹிம்சா பூஜையாக்கும்.
உயிரினங்களை பலி சமர்ப்பிக்கிற பூஜை அப்படிங்கிறதுனால அஹிம்சா பூஜையாக்கும். இது உத்தம பூஜை, ரஜோகுணமான மத்தியம பூஜை, சத்குணமான உத்தம பூஜை, ரஜோகுணமான மத்தியம பூஜை, தமோகுணமான அதம பூஜை. இப்படி 3 டைப் பூஜைகளில் இங்க இந்த சூத்ர ராஜா பலி சமர்ப்பிச்சுண்டு உயிரினங்களை பலி சமர்ப்பிச்சுண்டு பூஜை பண்றதுனால வைசச சம்ஸ்தயா ഹിംസാ സമ്പ്രദായ അനുസരിച്ചാണ് പൂജയാക്കും. ഇത് താമസ പൂജയാക്കും. അധമ പൂജയ്ക്ക് അനുയോജ്യമായ വിധത്തില് ജഡഭരതനെ ബലിമൃഗമായിട്ട് സങ്കല്പിച്ച് പൂജിച്ച ബലി സമർപ്പിக்கிற ഉயிரினமாக்கும் ബലിമൃഗം. அப்படி பலிமிருகமாயிட்டு ஜடபரதனை சங்கல்பிச்சவா ஜடபரதனுக்கு பூஜை பண்ணினா. பணையஹா ராஜகிங்கரர்கள் யாகசாலைக்கு ஜடபரதனை கொண்டு வந்தாலே அந்த யாகசாலையில யஜ்ஞம் செய்யறவாளான கர்மிகள் அந்த கர்மிகளுக்கு சொல்றதாக்கும் பணையஹா அப்படின்னு. சூத்ரராஜாவுக்கு புத்திரன் வேணுமென்னு ஆகிரகம் இருந்தது. அதுக்காயிட்டு அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அதுக்காயிட்டு அந்த ராஜா நியமிச்ச கர்மிகள் அதானது புரோகிதர்கள் தம் அந்த ஜடபரதனை விதினா விதி பிரகாரம் அபிஷிச்ய നന്ന മന്ത്രങ്ങൾ ചൊല്ലി നന്ന തേച്ച് കുളിപ്പിച്ച് സുന്ദര കുട്ടപ്പനാക്കിന. അഴുക്കെല്ലാം തേച്ച് കളഞ്ഞു കുളിപ്പിച്ച ആഹദേന വാസസ കീറാത്ത നല്ല പുതിയ വസ്ത്രങ്ങളെ കൊണ്ടുവന്ന് ആച്ഛാദ്യ ജഡഭരതനോട് ശരീരം മുഴുവൻ ചുറ്റിന. ഭൂഷണ ആഭരണങ്ങൾ, ആലേപ സുഗന്ധദ്രവ്യങ്ങൾ, സ്രക് മാലകൾ, തിലക பொட்டு ஆதிபிகி இப்படியெல்லாம் இருக்கிறவையால நன்னாயிட்டு உபஸ்கிருதம் அலங்காரம் செய்யப்பட்டார் ஜடபரதன். புக்தவந்தம் வயறு நிறைய சாப்பாடும் கொடுத்தா. பலி சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால நன்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நன்னா சாப்பாடு கொடுத்தா. தூப சந்தனம், சந்தனத்திரி, சாம்பிராணி இப்படியெல்லாம் இருக்கிற தூபங்கள், தீபம், அதே மாதிரி விளக்கேற்றி விளக்கு, மால்யா மாலைய கழுத்தில் போட்டா, தூப தீபங்கள் எல்லாம் ஜடபரதனுக்கு காட்டி பகவானுக்கு தூப தீபங்கள் காட்டுற மாதிரி ஜடபரதனுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு லாஜா மலர் சரீரத்தில் தூவி கிசலையா தளிர் இலைகளால அந்த ஜடபரதனோடு சரீரத்தில் வெதறி அங்குர சின்ன சின்ன பூமொட்டுகளை வெதறினா. அப்படி இல்லைன்னா தர்ப்ப புல்லுகள், இலசாயிருக்கிற தர்ப்ப புல்லுகளை கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணினா. நவதானியங்களை முளைப்பிச்சு நிவேதனம் பண்ணினா. அதே மாதிரி பழவர்க்கங்களை உபகார சமர்ப்பிச்சா. உபேத்தையா அப்படியெல்லாம் இருக்கிற சமர்ப்பணங்களால வைசச சம்ஸ்தயா அதம பூஜாவிதி சம்பிரதாய பிரகாரம் மகதா சிரேஷ்டமான கீதா பாட்டுகளால ஸ்துதி தேவிய ஸ்துதிச்சா. மிருதங்கா மிருதங்கம், பணவா கேளிக்கொட்டு, கோஷேனஜ இப்படி இருக்கிற கோஷங்களால வாத்திய கோஷங்களாலையும் கோஷேனஜ வாத்திய கோஷங்களாலையும் புருஷ பசும் பலிமிருகமான அந்த மனுஷனான ஜடபரதனை
ഭദ്രകാളിയാഹ ഭദ്രകാളിയോട് പുരതഹ മുന്നാലെ കൊണ്ടുവന്ന് നിപ്പാട്ടി ഉപവേശയാമാസുഹു ബലി സമർപ്പിக்கிறதுக்காயிட்டு உட்கார வச்சா அசையாமங்க உட்காரு அப்படின்னு ஆஜ்ஞாபனை பண்ணினா. உன்னோட கழுத்தை நாங்கள் இதா இப்ப வெட்டிடுவோம், தேவிக்கு ஒன்ன நாங்கள் பலி சமர்ப்பிச்சுடுவோம் அப்படின்னு தேவியோட விக்கிரகத்துக்கு முன்னால பிம்பத்துக்கு முன்னால உட்கார வச்சா. 16வது கத்திய பாகம். அதா விருஷளராஜபணிஹி புருஷபசோஹோ அஸ்ருக் ஆசவேன தேவீம் பத்ரகாளீம் யட்சியமானஹ தது அபிமந்திரிதம் அசிம் அதிகராள நிஷிதம் உபாததே. அத விருஷளராஜபணிஹி புருஷபசோரஸ்ருக் ஆசவேன தேவீம் பத்ரகாளீம் யட்சியமானஹ யட்சியமானஸ்ததபிமந்திரிதமசிம் அதிகராள நிஷிதம் உபாததே. அதா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லறேன், கேளு பரீட்சித்தே. மங்களகரமான ஒரு விஷயமாக்கும் அங்க நடந்தது. விருஷளராஜபணிகி சூத்ரராஜாவோடு அந்த புரோகிதன் புருஷபசோஹோ பலிமிருகமான அந்த புருஷனை அந்த ஜடபரதனோடு அஸ்ருக் ஆசவேனா, அஸ்ருக் அப்படின்னா பிளட் சோரை, ஆசவேனா அந்த ചോരയെ ടോണിക് ആയിട്ട് എടുത്തിട്ട്, അതായത് ஆசவமாயிட்டு எடுத்துட்டு அந்த ஆசவத்தால அந்த ஜூஸால சோரை அப்படிங்கிற ஜூஸால பத்ரகாளியும் தேவியும் பத்ரகாளி தேவிய யட்சியமானஹா பூஜை பண்றதுக்கு ஆகிரகிச்ச அந்த புரோகிதன் முன்னோடி ஆயிட்டு அபிமந்திரிதம் நன்னா மந்திரம் சொல்லி தது அந்த அசிம் ஜடபரதனை வெட்டுறதுக்கான அந்த வாளை அதிகராள ரொம்ப பயமுறுத்துற நிஷிதம் ஷார்ப்பா இருக்கிற அந்த வாளை உபாததே கையில எடுத்தார். 17வது கத்திய பாகம். இதி தேஷாம் விருஷளானாம் ரஜஸ்தம பிரகிருதீனாம் தன மத ரஜ உத்சிக்த மனசாம் பகவத் கலா வீரகுலம் கதர்த்தீகிருத்ய உத்பதேன ஸ்வைரம் விஹரதாம் ஹிம்சா விஹாராணாம் கர்ம அதிதாருணம் யத் பிரம்மபூதஸ்ய சாட்சாத் பிரம்மர்ஷி சுதஸ்ய நிர்வைரஸ்ய சர்வபூத சுஹ்ருதஹ சோனாயாமபி அனனுமதம் ஆலம்பனம் ததுபலப்ய பிரம்மதேஜசா அதி துர்விஷஹேன தந்தஹ்யமானேன வபுஷா சஹ ச உச்சசாட ச ஏவ தேவி பத்ரகாளி இதி தேஷாம் விருஷளானாம் ரஜஸ்தம பிரகிருதீனாம் தனமத ரஜ உத்சிக்த மனசாம் பகவத் கலா வீரகுலம் கதர்த்தீகிருத்யோத்பதேன ஸ்வைரம் விஹரதாம் ஹிம்சா விஹாராணாம் கர்மாதிதாருணம் யத் பிரம்மபூதஸ்ய சாட்சாத் பிரம்மர்ஷி சுதஸ்ய நிர்வைரஸ்ய
സർവഭൂതസുഹൃദഃ സൂനായാമപി അനനുമതം ആലംബനം തദുപലഭ്യ ബ്രഹ്മതേജസാ അതിദുർവിഷഹേന ദന്തഹ്യമാനേന വപുഷാ സഹസോച്ഛജാഡ സൈവ ദേവീ ഭദ്രകാളി. இந்த கத்தியபாகத்துல பத்ரகாளியோடு அவதாரம் விக்கிரகத்திலேந்து தேவி பிரத்யட்சப்பட்ட அந்த விஷயத்தை சொல்லப்படுறது. നരബലി സമർപ്പിக்கிறதுக்காയിട്ട് ജഡഭരതനെ വിഗ്രഹത്തോട് മുന്നാലെ കൊണ്ടുവന്ന് ഒക്കാര വെച്ചാലേ அந்த விக்கிரகத்திலேந்து தேவி பிரத்யட்சமாயிட்டு குதிச்சு சாடினதையாக்கும் இந்த கத்தியபாகத்துல சொல்லப்படுறது. அம்மே சரணம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. ஸ்ரீ பத்ரகாளிக்கு நமஸ்காரம், துர்காதேவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியபாகத்தோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இது இப்படியாக தேஷாம் அந்த ரஜஸ்தம பிரகிருதீனாம் விஷளானாம் ரஜோகுண தமோ குணங்களோடு கூடின அந்த சூத்ரர்கள் சத்குணம் கொஞ்சம் கூட இல்லாதவாளான அவா தனா பணம் இருக்கிறதுனால, மத அகங்காரம் இருக்கிறதுனால, ரஜா அந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, உத்சிக்த மனசாம் ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தியான மனசோடு கூடி இருக்கிற அவா பகவத் கலா வீரகுலம் பகவத் அவதாரமான ரிஷபதேவனோடு புத்திரனாக்கும் பரதன், அந்த பரதனோடு ரெண்டாவது ஜென்மமாக்கும் மானாயிட்டு ஜனிச்சது. அந்த பரதனோடு மூணாவது ஜென்மமாக்கும் இங்க ஜடபரதன். அப்படியாக்குமானா ஜடபரதனோடு அந்த ஜென்மம் அப்படிங்கிறது பகவானோடு குலத்துல ஜனிச்சதாக்குமே. க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்த பரதன், அதுக்கப்புறமா மானாயிட்டு ஜனிச்சு, அதுக்கப்புறமா பிராமண குலத்துல ஜனிச்ச ஜடபரதன். பகவானோடு குலத்துல பூர்வாசிரமத்துல ஜனிச்ச பரதன் பகவத் குலத்தை ഋഷഭദേവനോട് കുലത്തെ ശ്രേഷ്ഠ ബ്രാഹ്മണനോട് പുത്രനാണ് ജഡഭരതനോട് മഹത്വം தெரியாதக்கு ഋഷഭരതനോട് കുലത്തെ കദർത്തീകൃത്യ ഉത്പദേന கதர்த்தீகிருத்ய சொயிரம் விஹரத உத்பதேன ഋഷഭദേവனோடு குலத்தை இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணிண்டு ശ്രേഷ്ഠ பிராமணனோடு புத்திரனான ஜடபரதனோடு மகத்துவம் தெரியாதக்கு அவரை வதிக்கிறதுக்கு ശ്രമിக்கிற சூத்ரராஜா சொயிரம் விஹரதா தோணும்படி நடக்கிறான் அந்த ராஜா, இஷ்டப்படி அதர்மம் பிரவர்த்திக்கிறான். உத்பதேன அதர்ம மார்க்கத்துல சஞ்சரிக்கிற அந்த சூத்ர ராஜா ஹிம்சா விஹாரானா ஹிம்சா மார்க்கம் சீகரிச்சவர்களான அந்த சூத்ர ராஜாவோடு டீமோடு அதிதாருணம் ரொம்ப ரொம்ப கொடூரமான எது கர்மா அந்த பலி சர்மார்ப்பணம் அப்படிங்கிற கர்மம், அது நியாயமில்லை, அதர்மமாக்கும். அப்படி இருக்கிற கர்மம் அப்படிங்கிறது பிரம்மபூதஸ்யா ஜென்மனா பிரம்மமாய் பவிச்ச ஜடபரதன் இருக்காரே,
சாட்சாத் பிரம்மர்ஷி சுதஸ்ய பிரம்மர்ஷி, அதானது அங்கிரஸ் அப்படிங்கிற பிரம்மர்ஷியோடு வம்சத்துல ஜனிச்ச ஜடபரதன். நிர்வைரஸ்யா, ஆரேயும் துரோகிக்காத்த ஜடபரதன். സർവഭൂത സുഹൃദഹ, എല്ലാരെയും സുഹൃത്തായിട്ട് സമഭാവനയില കാണുற ജഡഭരതൻ அப்படிங்கிற அந்த சிரேஷ்டனை யஜ்ஞசாலையில ஆலம்பனம் பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு கட்டி போட்டிருக்காளே. சூனாயாமபி, ஆபத்து காலத்துல கூடியும் ஒருபோதும் அனனுமதம், இது மாதிரி இருக்கிற மகள் வியக்திகளை கொல்லக்கூடாது, அது அனுமதிக்க கூடாது. ததுபலப்யா, பிரம்மஹத்யா பாபம் அதனால உண்டாகும் அப்படிங்கிறத தேவி தெரிஞ்சுண்டு, துர்காதேவி இப்படி ஒரு பலி சமர்ப்பணத்தை அநீதியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த துர்காதேவி என்ன பண்ணினா அப்படிங்கிறதாக்கும் இங்க சொல்லப்படுறது. பிரம்ம தேஜஸா, பிராமண குமாரனோடு பிரம்ம தேஜஸினால அதி துர்விஷஹேனா ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு ദന്തഹ്യമാനേ നവഭുഷാ, ചുട്ടെരിയറ ശരീരത്തോടു കൂടിന ദേവി ശ്രേഷ്ഠ பிராமண புத்திரனோடு அந்த பிரம்ம தேஜஸால தேவியோடு சரீரம் இப்படி சுட்டு பொள்ளித்து சகசா ஏவா உடனடியா இம்மீடியட் ஆயிட்டு சா அவள் அந்த தேவி, அந்த துர்கா தேவி, பத்ரகாளி தேவி உச்சஜாடா பிம்பத்திலேந்து விக்கிரகத்திலேந்து வெளியில சாடி குதிச்சா. எல்லாருக்கும் முன்னால குதிச்சு சாடி பிரத்யட்சமானா. ரொம்ப ஜாஸ்தியான உக்ர தேஜஸ் இருக்கிற இந்த சிரேஷ்ட பிராமணனை ஆக்குமா எனக்காயிட்டு நீங்கள் பலி சமர்ப்பிக்கிறீர்கள் அப்படின்னு கோபத்தோடு கூடிட்டு அட்டாட்டகாசம் செஞ்சுண்டு பிம்பத்திலேந்து அந்த விக்கிரகத்திலேந்து வெளியில குதிச்சு சாடினா. அக்னி குண்டமாயிட்டு ஜொலிக்கிற அந்த ஜடபரதனோடு அந்த பிரம்ம தேஜஸ் என்னோட சரீரத்தை சுட்டரிக்கிறதே அப்படிங்கிற நிலைமையில நிறுத்துங்கோம் இந்த நரபலிய அப்படிங்கிற மாதிரி அந்த பிம்பத்திலேந்து தேவி குதிச்சு சாடினா. இப்படி அந்த விக்கிரகத்திலேந்து அம்பாள் அவதரிக்கிறதாக்கும் இந்த கத்தியபாகத்துல நம்ம பார்த்தோம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். துர்காதேவி எல்லாரையும் சாந்த സ്വരൂപമായിട്ട് കാപ്പാത്തട്ടും. 18வது கத்தியபாகம். பிருஷம் அமர்ஷ ரோஷ ஆவேச ரபச விலசித புருகுடி விட்டப குட்டில தம்ஷ்ட்ர அருண இச்சன ஆடோப அதிபயானகவதனா ஹந்து காம ஏவ இதம் மகா அட்டஹாசம் இதி சம்ரம்பேன விமுஞ்சந்தி தத உற்பத்ய பாபீயசாம் துஷ்டானாம் தேன ஏவ அசினா விவ்ருக்ன சீர்ஷ்ணாம் களாத் ஸ்ரவந்தம் அஸ்ருக் ஆசவம் அத்யுஷ்ணம் சஹ கணேன நிபீய அதிபான மத விஹ்வல உச்சைஹி தராம் ஸ்வபர்ஷதைஹி சஹ ஜகௌ நனர்த்தஜ விஜஹாரஜ ஷிரஹ கந்துக லீலயா. பிருஷமமர்ஷரோஷாவேஷ ரபச விலசித புருகுடி விடப குடில தம்ஷ்ட்ராருணேச்சனாடோப அதிபயானகவதனா ஹந்துகாமேவேதம் ஹந்துகாம ஏவ இதம் மகாட்டஹாசம் அதிசம்ரம்பேன விமுஞ்சந்தி தத உற்பத்ய
പാപീയസാം ദുഷ്ടാനാം തേന ഏവ അസിനാ വിവൃക്ന ശീർഷ്ണാം ഗളാദ് സ്രവന്തം അസൃക് ആസവം അത്യുഷ്ണം സഹഗണേന നിപീയ അതിപാന മദവിഹ്വലോച്ചൈസ്തരാം സ്വപാർഷദൈഃ സഹജഗൗ നനർത്തജ വിജഹാരജ ശിര കന്തുക ലീലയാ. விஷம் ரொம்ப ஜாஸ்தியாக அமர்ஷ ஆவேச അത്യധികமான കോപ ആവേശത്താല് രോഷത്താല് രഭസ അതിശീഘ്രമായിട്ട് വിലസിത പ്രകാശിക്കര ഭ്രുകുടി പുരികക്കൊടികൾ വിടപ രണ്ട് பிரான்ச்சஸ் மாதிரி அப்படி விറக்கிறது. ரெண்டு பக்கத்துல இருக்கிற புரிகக்கொடிகள் இப்படி படபடான்னு விறக்கிறது தேவியோடு முகத்துல கோபத்தால. குடிலதம்ஷ்ட்ரா வளைஞ்ச கோம்பல்லு இருக்கு தேவிக்கு. அருணா சகந்த ஈச்சனா துடுத்த பார்வை. ஆடோப அட்டாட்டஹாசம் பண்ணிட்டு இருக்கா தேவி. அதி ரொம்ப ஜாஸ்தியான பயானகா பயப்படுத்துறதான வதனா முகத்தோடு கூடின பாவத்தோடு கூடி இருக்கா துர்காதேவி. கோபம் உச்சஸ்தாயில வந்த முகத்தோடு கூடி நிக்கிறா தேவி. இதம் இந்த லோகத்தை ஹந்துகாமா இல்லாமாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு அதிசம்ரம்பேனா ரொம்ப ஜாஸ்தியான கோப பராக்கிரமத்தால மகா அட்டஹாசம் ரொம்ப பெரிய அட்டாட்டஹாசம் இப்படி செஞ்சுண்டு இது இப்படி விமுஞ்சந்தி செய்யவும் செஞ்சுருக்கா தேவி. அட்டாட்டஹாசம் புறப்படுவிக்கிறா தேவி. ததா அந்த விக்கிரகத்திலேந்து உற்பத்தியா உத்பவிச்சுட்டு குதிச்சு ஜாடிட்டு அசினா அந்த ஜடபரதனோட தலைய வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு கையில வாளை தூக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த புரோகிதனோடு கையில இருக்கிற வாளினால பாபீயசாம் மகா பாபிகளும் துஷ்டானாம் துஷ்டத்தரம் காற்றவாளுமான தேன அசினா ஏவா அப்படியெல்லாம் இருக்கிற அந்த புரோகிதனோடு கையில இருக்கிற ஜடபரதனை வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிற வாளோடு கூடி இருக்கிற அந்த வாளை பிடிச்சு வாங்கி அந்த வாளினாலேயே சீர்ஷ்ணாம் அங்க இருக்கிற தலைகளை விவிருக்னா வெட்டி எரிஞ்சா தேவி. நன்னாயிட்டு வெட்டி முறிச்சா. தலை முறிச்சதால அந்த தலைகள் எல்லாம் கழுத்திலேந்து கீழே விழுந்திருக்கு. களாது அந்த கண்டத்திலேந்து அங்க இருக்கிற அசுரர்களோடு கண்டத்திலேந்து அசுரர்கள்னே சொல்லலாம் துஷ்டர்களை. இங்க அந்த நரபலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற துஷ்டத்தரம் இருக்கிறவாள அசுர புத்தி இருக்கிறவாள அந்த எல்லாரையும் வெட்டி நொறுக்கினாலே தேவி. அவளோடு கண்டத்திலேந்து ஸ்ரவந்தம் குதிச்சொழுகிற அத்யுஷ்ணம் நல்ல சுட சுட இருக்கிற சூடா இருக்கிற அஸ்ருக் ஆசவம் ரத்தம் அப்படிங்கிற டானிக் ஆசவம் கணேன சகா துர்காதேவியோடு பரிவாரங்களோடு கூடிட்டு நிபியா பானம் பண்ணினா தேவி. மதவிஹ்வலா உன்மத்தையாயிட்டு உச்சைஸ்தராம் கோபாக்னியில விറച്ച് அத்யுச்சத்துல സ്വന്തം പാർഷദൈഹി പാർഷദர்களோடு കൂടിയിട്ട് പാലറുകളോട് കൂടിയിട്ട് സഹാ അവളോട് കൂടിയിട്ട് ജഗൗ പാട്ടുപാടി നനർത്താത നർത്തനവും ചെഞ്ചാടേ ദേവി. ശിര കന്തുകലീലയാ വെട്ടിയെരിஞ்ச சிரசுகளை கையில தூக்கி போட்டு விளையாடிண்டு பந்து விளையாடுற மாதிரி விளையாடி ரசிச்சாளே தேவி. அப்படி விளையாடி ரசிச்சுண்டு விஜஹாரஜ நாலு பாகத்திலையும் அங்க சுற்றி கறங்கினாளே. துஷ்ட நிகிரகம் செஞ்சிட்டும் கோபமடங்காத்த தேவி உயிரில்லாத்த தலைகளை தட்டி தெறிப்பிச்சுண்டு நிறுத்தமாடி ரசிச்சாடே.
ശ്രേഷ്ഠ ബ്രാഹ്മണ പുത്രനാன ஆத்மஞானியான ஜடபரதனை கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினவாள தேவி சொமேதையா சிற்றிச்சு அந்த பக்தனை காப்பாத்தினாளே. என்ன காப்பாத்து அப்படின்னு ஜடபரதன் கேட்காதக்கே தேவி அங்க பிரத்யட்சமாயிட்டு வந்தாளே. அதர்மத்தை இல்லாம பண்றதுக்கு பத்ரகாளி தேவி அவதாரம் செஞ்சாளே, தர்ம பரிபாலனம் செஞ்சாளே தேவி துர்கா தேவி சரணம். 19வது கத்திய பாகம் பார்க்கிறோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பொதுப்படையா இருக்கிற ஒரு தத்துவத்தை சொல்ல வாக்கம் சேரார். ஏவம் ஏவ கலு மஹத் அபிஜார அதிக்ரமஹ கார்ஸ்ஞேன ஆத்மனே பலதி. ஏவமேவ கலு மஹதபிஜாராதிக்ரம கார்ஸ்ஞேன ஆத்மனே பலதி. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களா இருக்கிறவாளை துரோகிச்சானா இம்மீடியட் ஆயிட்டு அதுக்கான பலன் அப்பப்ப கிடைக்கும். ஆராக்குமோ சிரேஷ்டர்களை துரோகிக்கிறா அந்த துரோகிக்கிறவாளுக்கு உடனடியாயிட்டு அதனோடு பலன் தேவி கொடுப்பள், பகவான் கொடுப்பர் அப்படின்னு இந்த ஸ்லோகம். விநாசகாலே விபரீத புத்தி. அழிவு காலத்திலேயாக்கும் துஷ்டத்தரங்கள் எல்லாம் இப்படி மனசுக்குள்ள தோணும். அப்படி துஷ்டத்தரங்கள் தோணி துஷ்ட பிரவൃத்திகளை செய்ய ஆரம்பிச்சானா அவளை இம்மீடியட் ஆயிட்டு சிக்ஷை கொடுக்கிற பகவான். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றதையாக்குமே பார்க்கிறோம். ரொம்ப ஷார்ட்டான ஒரு உபதேசமாக்குமே இது. ஏவம் ஏவ கலு, இது மாதிரியே தானே மகது மகாத்மாக்களுக்கு நேர செய்யற அபிச்சார அதிக்கிரமஹா துஷ்கர்மங்கள் அதிக்கிரமங்கள் எல்லாமே கார்ஸ்ஞேன ஆத்மனே பலதி பூர்ணமாயிட்டும் ആരാക്കുമോ ദ്രോഹിக்கிறா അവளுക്കേ திரும்ப கிடைக்கும். பகவானில நம்பிக்கையோடு கூடிட்டு இருக்கிற ஒருத்தரை ஆராக்குமோ துரோகிக்கிறா அவளுக்கு உடனடியா அதனோடு ரிசல்ட் തിരിച്ചു கிடைக்கும். அவனவன் செஞ்ச குழியில அவனவன் விழுந்திருப்பன். நல்லவர்களை துரோகிச்சானா பகவான் அந்த நல்லவர்களை காப்பாற்றவும் செய்வர். துரோகிச்சவாளுக்கு பனிஷ்மெண்ட் இம்மீடியட் ஆயிட்டு கொடுக்கவும் செய்வார். இருபதாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். ந வா ஏதது விஷ்ணுதத்தா மஹத் அத்புதம் யது அசம்பிரமஹ ஸ்வசிரச்சேதன ஆபதிதே அபி விமுக்த தேஹ அத்யாத்மபாவ சுத்ருட ஹிருதய கிரந்தீனாம் சர்வசத்வ சுஹ்ருத் ஆத்மனாம் நிர்வைராணாம் சாட்சாத் பகவதா அனிமிஷ அரிவராயுதேன அப்ரமத்தேன தைஹி தைஹி பாவைஹி பரிரட்சியமானானாம் தத் பாதமூலம் அகுதச்சித்பயம் உபஸ்ருதானாம் பாகவத பரமஹம்சானாம். நவா ஏதத் விஷ்ணுதத்தா மஹதல்புதம் யதசம்பிரம ஸ்வசிரச்சேதன ஆபதிதேபி விமுக்ததேஹாத்யாத்மபாவ சுத்ருட ஹிருதய கிரந்தீனாம் சர்வ சத்வ சுஹ்ருதாத்மனாம் நிர்வைராணாம் சாட்சாத் பகவதா அனிமிஷ அரிவராயுதேன அப்ரமத்தேன தைஸ்தைர்பாவை பரிரட்சியமானானாம் தத் பாதமூலமகுதச்சித்பயம் உபஸ்ருதானாம் பாகவத
பரமஹம்சானாம். தேகாதிகளில இருக்கிற அபிமானம் வெடிஞ்சதால ஹிருதய கிரந்தி கட்டாയി போனவாளாக்கும். மகத் வியக்திகள் சர்வ ஜீவஜாலங்களையும் மித்திரபாவத்துல பார்க்கிறவாளாக்கும். அவ ஆறுகிட்டையும் சத்ருதை இல்லாதவாளாக்கும். இந்த பகவல் ஞானம் இருக்கிறவா பகவான் சக்கராயுதத்தால எப்பவும் அவளை காப்பாத்திண்டே இருப்பர். பகவானோடு பாதபத்மத்தை உபாசிக்கிறவாளான பாகவத உத்தமர்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில எந்த விதமான பயமும் இருக்காது. இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இந்த அளவுக்கு அதிசயகரமான விஷயங்கள் எல்லாம் நடந்ததே. அம்பாளோட சந்நிதியில அந்த விக்கிரகத்துக்கு முன்னால ஜடபரதனை கழுத்த வெட்டுறதுக்கு கொண்டு உட்கார வச்சா. நன்னா குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி இப்போ என்ன வெட்டுவேன் அப்படின்னு கையில வாழை உயர்த்தி பிடிச்சிட்டு முன்னால ஒருத்தன் நிற்கிறான். இந்த அளவுக்கு விஷயங்கள் அங்க நடக்கிறதையும் எந்த விதமான பாவபேதமும் இல்லாதக்கு ஜடபரதன் அங்க அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கோ அப்படிங்கிற பாவத்திலேயாக்கும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன கொல்லாதே அப்படின்னு அவரு பயந்து அழலை எந்திருந்து ஓடலை சௌமியமாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். விஷ்ணு தத்தா பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீசுகன் கூப்பிட்டுண்டாக்கும் இத சொல்லறார். அபிமன்யுவோடும் உத்தரையோடும் புத்திரனான பரீட்சித்து, உத்தரா கர்ப்பத்துல அஸ்வத்தாமாவோடு பிரம்மதேஜஸான ஆயுதத்தால கொல்லறதுக்கு அஸ்வத்தாமாவு ரெடியானோன உத்தரா கர்ப்பத்துல நுழைஞ்சு விஷ்ணு ரட்சிச்ச பரீட்சித்து. அதனாலேயாக்கும் இங்க விஷ்ணு தத்தா பகவான் விஷ்ணு ஆயுள கொடுத்த பரீட்சித்தே. நவா ஏதது மகத் அற்புதம். இந்த விஷயத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன வாக்கம் உள்ளது? சொந்தம் சிரச்சேதனே ஆபதிதே அபி. தலைய வெட்டி கீழே போடுவா அப்படிங்கிற அவஸ்தை வந்து சேர்ந்தோன கூடியும் எது அசம்பிரமஹா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாதக்கு ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரே ஜடபரதன். அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. விமுக்த தேக ஆதி ஆத்மபாவா. சரீரம் இந்த பிரகிருதி விஷயங்கள் இதுல இருந்தெல்லாம் முக்தி பிராபிச்சு ஆத்மாராமர்களாயிட்டு இருக்கிற மகாத்மாக்களாக்கும் இவா. சரீர போதம் இல்லாத என்னோடு சரீரம் அப்படின்னும் நான் என்னும் அப்படிங்கிற பாவம் இல்லாதவாளாக்கும் இவா. விமுக்த சுதிருட ஹிருதய கிரந்தினாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹிருதய கிரந்திய வெட்டி முறிச்சவாளாக்கும் இவா. வாசனா குணங்களால இருக்கிற கர்ம பந்தங்களோடு கூடி இருக்கிற ஹிருதய கிரந்திய வெட்டி முறிச்சவாளாக்கும் இந்த மகாத்மாக்கள். சர்வ சத்வ சுஹൃத் ஆத்மனாம். சர்வ உயிரினங்களோடும் சுஹൃத்தாக்கும் இவா. சமபாவனை இருக்கிறவாளாக்கும் இவா. நிர்வைரானாம். ஆரிகிட்டையும் வைராக்கியம் இல்லாதவாளாக்கும் இந்த மகாத்மாக்கள். அப்பிரமத்தேனா ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற அறிவராயுதேனா காலச்சக்கரமா இருக்கிற சுதர்சன சக்கரத்தால அனிமிஷா கண்ண மூடாதக்கி பக்தர்களை காப்பாத்துற மகாவிஷ்ணு. மகாத்மாக்களோடு பிரியங்கரனான அபயஹஸ்தனான சாட்சால் பகவதா சாட்சால் விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணு பகவானால தைஹி தைஹி பாவைஹி பக்தர்களை ஏதேது பாவங்களிலேயாக்குமோ காப்பாற்றணும் அந்தந்த பாவங்களில பகவான் காப்பாத்தின்றுதான் இருக்கார். பரிரட்சியமானானாம். எந்தெந்த பாவத்திலேயாக்குமோ தைஹி தைஹி பாவைஹி பரிரட்சியமானானாம். ஏதேது பாவத்திலேயாக்குமோ பக்தர்களை காப்பாத்தனம். அதாவது பாவங்களால பகவானால பக்தர்களை காப்பாத்திண்டாக்கும் இருக்கார். உறுதியாயிட்டு அதை நம்புறவாளாக்கும் மகாத்மாக்கள்.
பகவான சரணமடையறவாள பகவான் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு திருடமாயிட்டு நம்புற மகாத்மாக்கள் பக்தர்கள் ஏது ரூபத்துல தியானிக்கிறாளோ அதே ரூபத்துல பகவான் அவளோட முன்னில பிரத்யட்சப்படுவர். பகவானுக்கு ரூபம் கொடுக்காதக்கே நிர்குண உபாசனை செய்யற பராபக்தர்களான ஜடபரதன மாதிரி இருக்கிறவாளோடு முன்னாலேயும் பகவான் சொமேதையா ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு பிரத்யட்சமாவர். இங்க பத்ரகாளியாயிட்டு பகவான் ஜடபரதனோடு முன்னால பிரத்யட்சமானதையாக்கும் பார்த்தோம். ஜடபரதன் நிர்குண பரபிரம்மஸ்வரூபத்தையாக்கும் வீராசனத்துல உட்கார்ந்துட்டு தியானிச்சுட்டு இருந்தது. கஜேந்திரனை சதுர்பாகுவாயிட்டாக்கும் கருடாருடனாயிட்டாக்கும் காப்பாத்துறதுக்கு வந்தார் பகவான். நரசிம்ஹ ரூபியாயிட்டு பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வந்தார் பகவான். வராக ரூபத்துல பூமியை காப்பாத்தினார். மோகினியாயிட்டு தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணினார். எത്ര அவதாரங்களாக்கும் பகவானுக்குள்ளது. முக்கியமாயிட்டும் தசாவதாரங்கள் இருக்கே ஃபேமஸ் ஆயிட்டு பகவான் வரத்தான் செய்வர் அப்படின்னு உத்தம நம்பிக்கை இருக்கிற மகாத்மாக்கள் இருக்கா. ஆபத்து காலத்துல காப்பாற்றத்தான் செய்வர் பகவான். கூப்பிடவே வேண்டாம், பகவான் தன்னால ஓடி வந்துடுவர். அகுதச்சித் பயம், ஒரிடத்திலையும் பயம் இல்லாம இருக்கிற தத் பாத மூலம் பகவானோடு திருப்பாதங்களை உபசிருதானாம் பிராபிச்சிருக்கிறவாளான மகா சிரேஷ்டர்களாக்கும் பாகவத பரமஹம்சானாம். அப்படி இருக்கிற பாகவத பரமஹம்சர்கள் ஒருபோதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சம்பிரமிக்க மாட்டா, பயந்துக்க மாட்டா, நடுங்க மாட்டா அப்படின்னு ஸ்ரீசுகன் பரீட்சத்துக்கு சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.